நான் அபிஷேகம் பெற்றது எனக்கு தெரியணும். ஏன்னா நான் ஒரு பொருளை அவற்றிருந்து வாங்குறேன், எப்ப வாங்குறேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்படின்னா எப்ப கொடுத்தாருன்னா நீங்க ஆராதிக்கும் போது வாங்கினீங்க. அத நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருந்தீங்க பாருங்க, அப்ப அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்து இறங்குச்சு. நீங்க அவராலே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அது என்ன செய்யுது? அந்த அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. எப்படி இருக்கு? அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்குமா? அப்ப அபிஷேகம் எதுக்கு? உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுப்பதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அபிஷேகத்தை கேட்டு வாங்கணும். அந்த அபிஷேகம் எப்படி தேவனை தேட வேண்டும், எப்படி தேவன் கிட்ட போக வேண்டும், நான் எப்படி அந்நிய பாஷை வாங்கணும், நான் எப்படி ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற அனுபவத்தை கொடுக்கும் என்று உங்களுக்கு அந்த அபிஷேகம் சொல்லிக் கொடுக்கும். அதனாலதான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, நீங்க அவராலே பெற்றுட்டீங்க அந்த அபிஷேகத்தை. என்னைக்காவது தேவ சமூகத்துல உட்கார்ந்து எனக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே, அது எந்த இடத்துக்கு என்னை நடத்தும்? ஒரு சவுல் ராஜாவை, ஒரு தாவீது ராஜாவை அபிஷேக தைலத்தை தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அது ராஜரிக அபிஷேகம், பழைய ஏற்பாடு கால அபிஷேகம். அது அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்வார்னா கை வைப்பார். அந்த கை வச்ச உடனே, அந்த தலை மேல கை வச்ச உடனே அந்த எண்ணெய் எல்லாம் விலகி மூவ் ஆகும். ஒரு தண்ணீர் இருக்குன்னா அந்த தண்ணி மேல கை வச்சீங்கன்னா அடுத்து விலகி இருந்தீங்க. தைலத்தை நிறைய ஊத்தி கை வைக்கிறது எதுக்குன்னா, இப்ப இருக்க நிலையில இருந்து நீ வேற ஒரு நிலைக்கு மாற போகிற. கர்த்தர் மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இருக்க நிலையை விட நீ வேறொரு நிலைக்கு நீ இன்னைக்கு மாற போகிற. அத உனக்கு போதிக்க போகுது. அத உனக்கு அந்த அபிஷேகம் சொல்லி கொடுக்க போகுது. அதனாலதான் அந்த வசனம் சொல்றாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள நிலைச்சிருக்கு.